இன்னொரு விஷயம் குருஜி நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, எப்போவுமே சாப்பிடும்போது என்னோடய கவனம் சாப்பாட்டில் இருந்ததே இல்லை. சாப்பிட்றது வந்து ஒரு செகண்ட்ரி ஆக்டர், மூணாவதாக தான் வச்சுக்குவேன். நார்மலாக ஒரு ஃபோன் இருக்கும், இல்லாட்டி ஒரு டிவி பார்த்துட்ருப்பேன், இல்லை வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு நடுவில் தான் சாப்பிட்டு எப்போவுமே பழக்கம். இப்போ தான் வந்து இந்த 21 நாளாக தான் சாப்பாடை பார்த்து சாப்பிட்றோம், அதுவும் அளவை பார்த்து சாப்பிட்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து சாப்பிட்றோம். இது எல்லாமே எனக்கு இப்போது மாறி இருக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப 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 சந்தோஷம். அப்புறம் மற்றபடி சேஞ்சஸ்னு சொன்னால், இப்போ முதல்லலாம் எனக்கு வந்து 35 இயர்ஸாக வந்து இந்த பேக் பெயின் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. பட் அது இப்போ நானே அன்றைக்கி தற்செயலாக 2-3 தடவை நானாக குனிஞ்சு ஃபுல்லாக கீழே இருந்து எடுத்திருக்கேன். அதாவது நார்மலாக உட்காந்து தான் எடுப்பேன், இப்போ வந்து குனிஞ்சு எடுக்கிறேன். அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் 3வது தூக்கம் வந்து கொஞ்சம் நல்லா வருது இப்போது. முதல்ல மாதிரி அடிக்கடி இன்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும் எனக்கு, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஆஸ் யூஷுவல் சாப்பிட்றது கம்மியாகிறதுனால டம்மி குறைஞ்சிருக்கு. மேபி அதனால தான் என்னால் குனிய முடியுதா என்னென்னு தெரியல. சயின்டிஃபிக்காக அப்படி சொல்லலாம். பட் இவ்வளோ நாளாக இல்லாதது இப்போ நடக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குருஜி, உங்களோட ஒர்க் பண்ணதில். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது. இன்னமும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. உங்களோட பண்ணால் இன்னும் பண்ணலாம். பட் கொஞ்சம் போகட்டும், போனதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு பண்ணுவோன்னு நான் நினச்சேன். மற்றபடி ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி, உங்களோட இருந்தது ரொம்ப சந்தோஷம். இதை நான் இன்னும் 4 பேருக்கு சொல்லுவேன்னு நினைக்கிறேன்.